நான் கோவிந்தசாமி பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற்றவன். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நல்லாசியோடு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நல்லாசியோடு, அண்ணன் எடப்பாடியார் அவர்களும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும், தருமபுரி மண்ணின் மைந்தர் அண்ணன் கேபி அன்பழகன் அவர்கள் நல்லாசியோடும் நான் வெற்றி பெற்றவன். நான் இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற்றவன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றே தான் எனது குறிக்கோள், எனது நோக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை, என் உயிர் இருக்கின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மட்டும்தான் இருப்பேனே தவிர வேறு கட்சிக்கு நான் போயிருந்தால், வேறு கட்சிக்கு போவதாக நினைத்தால் கூட, ஏற்கனவே நானே சொன்னேன், என் உடம்பில் ரத்தம் ஓடுகிறது என்று சொன்னால் எங்கள் அப்பன் ஆறுமுகனோட ரத்தம் மட்டும்தான் என் உடம்பில் ஓடுமே தவிர, எனவே எந்த சூழ்நிலையிலும் தவறான செய்திகள் எவனாவது பரப்பினால் அவன் மீது நிச்சயமாக ஒழுங்கு நடவடிக்கை மட்டுமல்ல, மான நஷ்டீடு வழக்கை தொடர்வேன் என்பதை எச்சரிக்கையாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கோவிந்தசாமியை பார்த்து போட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் மீது நஷ்டீடு வழக்கை தொடர்வேன் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கோவிந்தசாமி பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற்றவன். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நல்லாசியோடு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நல்லாசியோடு, அண்ணன் எடப்பாடியார் அவர்களும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும், தருமபுரி மண்ணின் மைந்தர் அண்ணன் கேபி அன்பழகன் அவர்கள் நல்லாசியோடும் நான் வெற்றி பெற்றவன். நான் இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற்றவன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றே தான் எனது குறிக்கோள், எனது நோக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை, என் உயிர் இருக்கின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மட்டும்தான் இருப்பேனே தவிர வேறு கட்சிக்கு நான் போயிருந்தால், வேறு கட்சிக்கு போவதாக நினைத்தால் கூட, ஏற்கனவே நானே சொன்னேன், என் உடம்பில் ரத்தம் ஓடுகிறது என்று சொன்னால் எங்கள் அப்பன் ஆறுமுகனோட ரத்தம் மட்டும்தான் என் உடம்பில் ஓடுமே தவிர, எனவே எந்த சூழ்நிலையிலும் தவறான செய்திகள் எவனாவது பரப்பினால் அவன் மீது நிச்சயமாக ஒழுங்கு நடவடிக்கை மட்டுமல்ல, மான நஷ்டீடு வழக்கை தொடர்வேன் என்பதை எச்சரிக்கையாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கோவிந்தசாமியை பார்த்து போட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் மீது நஷ்டீடு வழக்கை தொடர்வேன் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.